இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். உன் போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். மெகா அரசியல் தலைவர்கள், மாஸ் ஹீரோக்கள், தாறுமாறான உச்சத்தில் இருக்கும் உயரதிகாரிகள், இவர்களின் உதவியாளர்களாக ஜூனியர்களாக பயணித்த நபர்கள் மீது புகழ் வெளிச்சம் பெரிதாய் விழாது. அப்படியே விழுந்தாலும் அதற்கென்று ஒரு கெத்து இருக்காது. இந்த நிலையில் மேற்படி நபர்கள் ரிட்டையர்டு ஆன பின்னரோ அல்லது வாய்ப்புகள் இழந்து ஒதுங்கிய பின்னரோ தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள கையில் எடுக்கும் விஷயம்தான் ஆட்டோபயோகிராபி, அதாவது சுயசரிதை புத்தகம் எழுதுவது. அல்லது எந்த பெரிய மனுஷனின் நிழலில் நின்றோமோ அந்த மனிதரின் வெளிவராத விஷயங்களை பற்றி பயோகிராபி எழுதுவது. இந்த இரண்டுமே பெரும் சர்ச்சையை கிளப்பும். எழுதியவரும் புகழடைவார். இந்த ரூட்டில் ஃபேமஸான முகங்கள் இந்தியாவில் அதிகம். இந்த நிலையில் இந்தியாவில் தாய்க்குலத்தின் ஆதரவை மிக மிக அதிகம் பெற்ற ஹீரோ மற்றும் அரசியல்வாதியான எம்ஜிஆரை பற்றிய மிகப்பெரிய சர்ச்சை ரகசியம் ஒன்றை சினிமா கதை எழுத்தாளராக இருந்த சின்ன அண்ணாமலை என்பவர் எப்போவோ எழுதி முடித்தார். அது பெரிதாய் வெளிவராமல் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழின் மிக பிரபல வார இதழ் ஒன்றில் RC சம்பத் என்பவர் சின்ன அண்ணாமலையின் அந்த விவகாரத்தை எடுத்து மறுபதிவு செய்துள்ளார். சும்மா செம்ம வைரலாக துவங்கியுள்ள விவகாரம் இது. சின்ன அண்ணாமலை எழுதியவை அப்படியே இங்கே. எம்ஜிஆர் நடித்த என் தங்கை, அந்தமான் கைதி உள்ளிட்ட சில சமூக படங்கள் ஓடவில்லை. அதனால் சரித்திர படங்களில் மட்டுமே தொடர்ந்து நடித்து வந்தார். அவரது சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் நான் பணியாற்றிய போது எம்ஜிஆருடன் நட்பு ஏற்பட்டது. அவரை வைத்து ஒரு சமூக கதையை படமாக்க விரும்பினேன். அதனால் பாக்கெட் மார் என்னும் ஹிந்தி படத்தை போட்டு காட்டினேன். சரி, இந்த கதையை எடுக்கலாம், எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த படத்துக்கு திருடாதேன்னு பேர் வச்சோம். ஒரு நாள் சென்னை கடற்கரையில் தனியாக உட்கார்ந்திருந்தேன். அப்போ அங்கே டைரக்டர் சுப்பிரமணியம் புதல்வி பத்மா வந்தார். கூடவே ஒரு இளம்பெண்ணும் வந்தாள். அந்த பெண்ணை என்னிடம் அறிமுகப்படுத்தி, இவள் பெங்களூரைச் சேர்ந்தவள், தாய்மொழி கன்னடம், தமிழ் படத்தில் நடிக்க ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க என்றார். உடனே நான் கதை எழுதிய தங்கமலை ரகசியம் படத்தில் நடன மணிகளில் ஒருத்தியாக நடிக்க வைத்தோம். சின்ன வேடம்தான், சம்பளம் 250 ரூபாய். அந்த பொண்ணு தான் பிற்காலத்தில் பெரிய கதாநாயகியான சரோஜா தேவி. எம்ஜிஆர் கிட்ட புதுமுகம் சரோஜா தேவி பற்றி சொன்னேன். ஒரு டெஸ்ட் எடுங்க பார்க்கலாம்னார். டெஸ்ட் எடுப்பதுங்கிறது மேக்கப் போட்டு பலவிதமாக நடிக்க சொல்லி படமாக எடுப்பது. அந்த டெஸ்ட்டை எம்ஜிஆர் பார்த்தார். கூடவே நாங்கள் சில பேரும் பார்த்தோம். சரோஜா தேவி நடந்து போகும்போது ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்து சென்றதை சிலர் எம்ஜிஆரிடம் சுட்டி காட்டினாங்க. உடனே எம்ஜிஆர், அதுவும் ஒரு செக்ஸியாகத்தான் இருக்குது, இந்த பெண்ணையே கதாநாயகியாக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த திருடாதே படம் பெரிய வெற்றி பெற்றது. எம்ஜிஆருக்கு வெற்றிகரமாக முதல் சமூக படமாக அது அமைஞ்சது. அவரது வளர்ச்சிக்கும் திருப்பு முனையானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இதுதான் புரட்சி தலைவரின் வெறி ரசிகர்களுக்குள்ள ஹாட் டாபிக் ஆகியுள்ளது. எம்ஜிஆர் ஒரு புதுமுக நடிகையின் நடையை பார்த்து செக்ஸின்னு சொன்னாரா? வாய்ப்பே இல்லை. அவர் பெண்களை தெய்வமாக மதிப்பவர். அவரோட புகழை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி ஒரு தவறான தகவல் கிளப்பப்பட்டிருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு செக்ஸினா தப்பான மீனிங் இல்லை, கவர்ச்சியான, ஈர்ப்பான அப்படின்னு அர்த்தம். சினிமா துறையில் ஒரு காலத்தில் யூஸ் ஆன இந்த வார்த்தை இப்போ சர்வசாதாரணமாக காலேஜ் பொண்ணுங்களுக்குள்ளேயே புழங்கப்படுது. ஆனால் நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கிறீங்க என்று பதிலாக வந்து விழுகிறது. ஆனாலும் புரட்சி தலைவரின் ரசனையோ ரசனைதான். லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மிதா.